கிறிஸ்துவுக்குள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அருள் புரிந்தருள்வாராக. தினம் ஒரு அருட்சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சாலையின் ஓரத்தில் கிடக்கக்கூடிய கருங்கல் ஒன்று ஒரு நாள் கடைத்தெருவின் வழியாய் சென்று கொண்டிருக்கிற பொழுது நகைக்கடை ஒன்றிலே ஒரு பெட்டியில் வைரக்கல்லை வைத்திருப்பதை கண்டு கண்ணீர் சிந்தியது. அவ்வழியாக வந்த வழிப்போக்கர் ஒருவர் கருங்கல்லின் கண்ணீருக்கு காரணம் என்ன என்று கேட்டார். கருங்கல் சொன்னது, ஐயா, நானும் ஒரு கல் தானே, மனிதர்கள் என்னை மதிப்பதே இல்லை, ஒரு நாளாவது என்னை இப்படி கண்ணாடி பெட்டியில் வைத்து அழகு பார்த்திருப்பார்களா என்று தன்னுடைய உள்ள குமுறலை சொல்லி அழ ஆரம்பித்தது. வழிப்போக்கர் சொன்னார், கருங்கல்லே, வைரக்கல் பூமிக்கு அடியில் சில மைல் தொலைவில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருந்து தன்னை உருவாக்கி கொண்டு வெளியே வருகிறபடியினாலே இப்படி கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டு அழகு பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே காத்திருந்து கிடைக்கிற மேன்மை சிறப்பானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டு சென்றார். கருங்கல்லும் தன்னுடைய அழுகையை நிறுத்திவிட்டு தன் வழியிலே சென்றது. பாருங்கள், காத்திருப்பதனுடைய முக்கியத்துவம் இந்த கதையிலே நமக்கு உணர்த்தப்படுகின்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்திருக்கின்றோம். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் நமது கைகளில் வந்து சேருவதற்கு காலதாமதம் ஏற்படும் போது சோர்ந்து போகின்றோம். அப்படி நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காலதாமதம் ஏற்பட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதத்தை நமது கைகளில் தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவார் என்பதற்கு ஆபிரகாமுடைய வாழ்வு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 75 வயது ஆபிரகாமுக்கு இருக்கும்போது கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பித்து விடுகின்றார். அப்படி பேசினாலும் 100 வயதில்தான் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், 75 வயதுல ஆபிரகாமோடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார், 100 வயதில் தான் குழந்தையை கொடுக்கிறார் என்றால், ஒரு குழந்தைய ஆபிரகாமுக்கு, தான் நேசிக்கிற ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் 25 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றார் என்னும் போது, அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் சில ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு தாமதம் ஏற்படலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார். வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 27ஆம் சங்கீதத்துல 14வது வசனத்துல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்கின்றது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொல்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை ஆசீர்வாதம் பெறுவதிலே தாமதம் ஏற்படுகிறது என்று கலங்காதிருங்கள். எந்த ஆசீர்வாதமாயிருந்தாலும் சரி, உங்கள் மனம் விரும்புகிற அது எந்த ஆசீர்வாதமாயிருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதோ, பிள்ளைகளுடைய திருமண காரியமோ, அல்லது வேலை வாய்ப்பை பெறுவதோ, எதுவாக இருந்தாலும் காலம் தாண்டி செல்லுகிறதே என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. காலம் தாழ்த்தினாலும் உங்களுக்கு சிறப்பானதை ஆண்டவர் தருவார், நிச்சயமாக தருவார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பும் சிறப்பான ஆசீர்வாதத்தை தர ஆண்டவரை பிரார்த்தித்து அருள் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.